என்ன படம்னு தெரியுதுங்களா? ரெமோ. ரெமோ படத்தோட ட்ரெய்லர் தான் இப்போ பார்த்தேன். சிவகார்த்திகேயன் பார்க்குறப்ப அவரோட அடுத்த பரிமாணத்துக்கு வந்து போயிட்டாரு அப்படின்னு தெரியுது. எப்பயுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே வச்சுட்டு வந்துட்டு தன்னோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு சிவகார்த்திகேயன் அடுத்து நடிப்புக்கான ஸ்கோப்பை வந்து தேட ஆரம்பித்தது இந்த ரெமோ படத்தை பார்க்குறப்ப தெரியுது. இந்த ஒரு 2 நிமிஷம் ஓடக்கூடிய ட்ரெய்லரில் ஒரு எமோஷ்னலாக அந்த மலையில் நனைஞ்சிட்டு அவர் பண்ணுற ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு லேடி வேஷம் போட்டு அந்த பாட்டில் அந்த சைடு வந்து இப்படி நடந்து வருவார். நடந்து வர்றப்ப அந்த நடையில் வந்துட்டு அப்படி ஒரு நல்லிணத்தை காமிச்சிருப்பாரு. அந்த நடையாக இருக்கட்டும், சதீஷோட நின்றுட்டு அந்த காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டேன்ப்பா அப்படின்றத வந்து ஆணித்தரமாக சொல்லக்கூடிய படமாக இந்த ரெமோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ட்ரெய்லரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிசி ஸ்ரீராம், அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து சிவகார்த்திகேயனோட இறஞ்சிருக்காரு. பிசி ஸ்ரீராமை பற்றி சொல்லணும்னா வந்துட்டு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கேமராமேன் சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சதுக்கு வந்து உண்மையிலே சிவகார்த்திகேயன் வந்து கொடுத்து வச்சவர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சூப்பராக படம் ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து ஆணித்தரமாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லலாம். அதே போல் அனிருத் தன்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பயும் போல் தரமாக கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த 2 மினிட்ஸ் கிளிப்பிங்கில் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து ஒரு காமெடி, எமோஷ்னல் எல்லாமே கலந்து ஒரு மாசான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு ஜேர்னலில் வந்து இந்த படம் இருக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவர் நடிப்புக்கான ஸ்கோப்பு நிறையா இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இந்த படத்தில் இருக்குது. காமெடியன் வந்து சதீஷ் இருக்கா, அப்படி அவரை வந்துட்டு நம்ம நான் கடவுள் ராஜேந்திரன், யோகி பாபு எல்லாருமே இருக்கிறதுனால காமெடி வந்து கலகலப்பாக படம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆனோடனே உங்களை இன்னொரு விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். என்னோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். நன்றி.